ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சங்கீனுவுக்கு புதுசாக ஒரு எஸ்ஆர் அப்பன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வின்டர் ஃபேங்குன்னு சொல்லிட்டு வாட்டர் எலமெண்டல் வெப்பன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் அப் பேனர் ரேட் அப் பண்ணி சொல்கிறேன். வெப்பன் கஸ்டம் ட்ரா பேனர் ப்ளஸ் கஸ்டம் ட்ரா பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் வந்து இருக்குது. ஸோ சமன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சமன் வந்து பண்ணிக்கலாம். வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் வந்து இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மேலாக்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் டைப் வெப்பன். ஸோ கிரிம்பார் கூட வந்து நல்லா காம்பினேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். வெப்பன் ட்ரா பேனர் இல்லை கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது வெப்பனுக்கு வந்து சமன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சமன் வந்து பண்ண போகிறோம். ஒரு 142 டிக்கெட் வந்து இருக்குது. ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு 2 போடுற அளவுக்கு ஒரு 3 காப்பி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னென்னு தெரியல. லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸ்மெண்ட் 1 கிடச்சா கூட எனக்கு தெரிஞ்சு கிராஃப்டிங்கில் போய் 2 பண்ண அட்வான்ஸ்மெண்ட் 3 போட்டு அடுத்த அப்டேட்டுக்கு ஒரு 2 கிராஃப்டிங்கு கரெக்டாக அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏற்கனவே வந்து வெப்பன்ற பேனர்லலாம் லக்கு பெருசாக நல்லா இருந்ததே கிடையாது புது வெப்பன் எடுக்கிறப்பெல்லாம். ஸோ இந்த தடவையாச்சும் கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் 2 ஒன்று தந்தால் போதும் எனக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மல்டி போட்டாச்சு. பெருசாக ஒன்றும் புஸ்ஸு தான் ரைட்டு. ஃபஸ்ட் மல்ட்டியில் புஸ்ஸு தான். நான் கூட பெருசாக எதிர்பார்த்தேன் ஏர்லியாக கூட தந்துடுவானுங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி வந்து தரல. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 132 ட்ரா டிக்கெட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் கடைசி வரைக்கும். அட்வான்ஸ்மெண்ட் 2 கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ சைன் நல்லா இருக்குது. உள்ளே என்ன கொடுப்பானுங்க, ஒரு 2 எஸ்ஆர் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். பெட்டியில் கூட தோற்றோம்னா அடுத்த தடவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ரைட்டு. ஓகே, ஸோ வந்து 50 ரேஞ்சில் வந்து தந்துருக்குறாங்க. இயர்லின்னு சொல்ல முடியாது. ஒரு 50 ரேஞ்ச் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 டிக்கெட் வந்து மிச்சம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு டபுள் எஸ்எஸ்ஆர் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். பாவீங்களா. ஓகே, எஸ்ஆராக விழுகுது. கேமில் புதுசாக எஸ்ஆர் ரிலீஸ் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஆர் பழைய இதெல்லாம் பார்த்து எடுக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. அட பாவீங்களா, நான் கூட சரி ஜெயிச்சிட்டேன்னு நினச்சேன் பெட்டியை. கடைசியில் பார்த்தா 3 சடவை கொடுத்து விட்டானுங்களே. டேய், ஒரு காலத்துலலாம் 3 சடவுக்கு வந்து எவ்வளோ துவச்சிக்கிட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இப்போலாம் அசால்ட்டாக கொடுக்குறானுங்க. அட்வான்ஸ்மெண்ட் 10க்கு மேலே போட்டு வச்சிட்டேன். ஒரு யூஸும் கிடையாது இதுக்கு மேலே எடுத்து. என்ன ஆகணுன்னே தெரில. ஒரு வெப்பனை கேட்குறப்ப கொடுக்க மாட்டானுங்க. அதை எடுத்து அட்வான்ஸ்மெண்ட் 10 வரைக்கும் போட்டு வச்சதுக்கப்புறம் அள்ளி தருவானுங்க. பிளாட்டினம் காயின்ஸ்னு ஷாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மெட்டீரியல் இருக்கும். அதை கூட இன்க்ரீஸ் வந்து பண்ணால் பரவாயில்ல. டூப்ளிகேட் வெப்பனுக்கு அதுவும் தர மாட்டானுங்க. ஓகே, ஸோ 40 சமன்ஸ் வந்து போட்டிருக்குறோம். ஒரு 3 சடம் எடுத்துருக்கோமா, மனசு வலிக்குது. என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ 50 சமன்ஸ். இன்னும் ஒரு 90 சமன்ஸில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் 2 எடுக்கிறது வந்து கஷ்டம்தான். அட்வான்ஸ்மெண்ட் 1 கிடச்சா போதும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ சைன் நல்லா இருக்குது. கொடுங்களேன்டா கொஞ்சம். ஒரு டபுள் எஸ்எஸ்ஆர் ட்ரிபிள் எஸ்எஸ்ஆர்லாம் என் அக்கௌண்ட்டில் விழுந்ததே கிடையாது. இது எப்போ ஒழுகுன்னு சொல்லி வெயிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ வந்து 60 சமன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு 3 சடை வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 40 சமன். சைன் நல்லா தான் இருக்குது. கொடுங்களேன்டா. நானும் ஒரு தடவையாச்சு ஒரு ஒப்பனை வந்து எடுத்துகிட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 டக்குன்னு போடுறேன். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து தரல. 70 சமன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். பிட்டி வந்து 15 நினைக்கிறேன். அப்போ கரெக்டாக 40 to 15 நினைக்கிறேன். ஓகே, ஓகே சூப்பர். ஸோ 50க்குள்ளேயே வந்து எடுத்துட்டோம். ஒரு 45 நினைக்கிறேன். ஸோ 45 சமன்ஸில் வந்து எடுத்துருவோம். எஸ்எஸ்ஆர் என்ன கொடுத்துருக்கானுங்க. ரீசரா பிட்டியை பிட்டி ஜெயிச்சாச்சு. சூப்பர். ஓகே, ஸோ வின்டர் ஃபேங் எடுத்தாச்சு ஒரு வழியாக. ஓனாய் சிம்பிள் இருக்குதா. ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சமன்ஸ் பண்ணி எடுத்துருக்கோமா. 80யா 90யா 80. ரைட்டு. 80 சமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்டர் ஃபேங் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் ஒரு 60 சமன்ஸ் இருக்குது. பிட்டி ஜெயிச்சா எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலான்னு நினைக்கிறேன் வேகமாக. அட்வான்ஸ்மெண்ட் 1 மட்டும் போதும் எனக்கு. அதுக்கு தான் பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். கொடுங்களேன்டா கொஞ்சம். ஓகே, ஸோ ஒன்றும் தரல. கரெக்டாக எவ்வளோ பண்ணியிருக்கோம். 90 சமன்ஸா. ஓகே, ஸோ இன்னும் 50 சமன்ஸில் வந்து ஒரு வின்டர் ஃபேங் தேவை. கஸ்டம் ட்ராவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கஸ்டம் ட்ராவில் டிக்கெட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வலிக்குது. என்ன பண்ணுறது.
வேறு வழி இல்லையே. அடப்பாவீங்களா ஏமாத்தன்ட்டீங்க. ஸோ கவுண்ட் யூர்ஸ் லக்கி ஸ்டார்ஸ். அடப்பாவிலா போய் கீனாவா தரீங்க. ஸோ இதுலேயும் பெட்டி தோர்த்தாச்சா? சொல்லி வச்ச மாதிரி இதுலேயே ஒரே மாதிரி கொடுக்குறானுங்க பெட்டி தோக்குறதுக்குன்ட்டு. ரைட், ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். 15 சம்மன்ஸ் வந்து இருக்குதா? சூப்பர். இயர்லி எஸ்எஸ்ஆர். ஒரு வின்டர் ஃபேங் மட்டும் கொடுத்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். 40 சம்மன்ஸில் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வின்டர் ஃபேங். அடப்பாவீங்க லாஸ்ட்டாக போய் தரானுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 வந்து தந்துருந்தா அடுத்ததுலையாச்சும் கொஞ்சம் இயர்லியாக கிடைக்குமே. ஓகே, ஸோ என்ன கிடச்சிருக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு வின்டர் ஃபேங். டபுள் எஸ்எஸ்ஆர்லாம் கொடுத்தா கூட சந்தோஷமாக இருக்கும், பட் கொடுக்கவே மாட்டானுங்க இப்போலாம். ஐயோ பாவிங்களாடி. ஃபேன் ஆஃப் ஃபயர் டீமன். அதை வச்சு என்ன பண்ணுறது? அட்வான்ஸ்மெண்ட் 6 போட்டாச்சு. அதை இப்போ தேவையும் கிடையாது அது. மை காட், வேஸ்ட் பண்ணிட்டானுங்களே. ஏலேஸாக இன்னும் கேரண்டீட் இருக்குது. கேரண்டீடில் வேறு கிடைச்சாலுமே நமக்கு என்ன நடக்கும்னு தெரில. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று போட்டாலும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு 40 சம்மன்ஸில். ஓகே, ஸோ இன்னும் 30 சம்மன்ஸ் வந்து இருக்குது. டிக்கெட் பத்தாது போலையே. இதுக்கே நான் போய் டிக்கெட் சேர்க்கணுமா? ப்ளீஸ் கொஞ்சம் ஏர்லியாக தந்துடுங்கண்ணா. பத்தாது போல் எனக்கு தெரிஞ்சு 50-60 ரேஞ்சில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் தரல, சங்கட்டம். ஓகே, ஸோ இங்கே எது சம்மன் வந்து போடுவோமா? வேணா இருக்கட்டும். கஸ்டம்டா, டிக்கெட்டை வேறு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சியோரின் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். சியோரின் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று தான் இருக்குது. ஓ, கொடுத்துட்டானுங்க. சூப்பர். எதிர்பார்க்கல. நானும் ஒரு 50-60 ரேஞ்சில் தான் போய் எடுக்கணும்னு நினச்சேன். ஒரு 10 டிக்கெட் தேவைப்படும்னு. பரவாயில்ல, இல்லையா கொடுத்துட்டானுங்க. வின்டர் ஃபேங் ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்துருங்கண்ணா. டபுள் எஸ்எஸ்ஆர். எஸ்ஆர் தான் டபுளாக தராங்களே, என்னத்த சொல்ல. வின்டர் ஃபேங், கமான் வின்டர் ஃபேங், நீ வந்துடுவேன். ஸ்கிடி. ரைட்டு. ஸ்கிடியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். கேமில் ஒரு தடவை கூட எடுத்ததே கிடையாது ஸ்கிடி. ரைட்டு, ஒரு யூஸும் கிடையாது. அதை பற்றி பேசிவிட்டு வின்டர் ஃபேங் வந்து பார்த்திங்கன்னா 142 சம்மன்ஸ் வந்து பண்ணி ஒன்றே ஒன்று தான் எடுக்க முடிஞ்சிருக்கா. லக்கு எப்படி தான் கைவரிசையை காமிக்குது. ரைட்டு. ஸோ வெப்பன் அப்கிரேட் வந்து போட்டுட்டு கிராஃப்டிங்கில் போய் வெப்பன் வேறு எடுக்கணும். வெப்பன் அப்கிரேட் பண்ணுற மெட்டீரியல் இருக்கான்னு வேறு தெரியல. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் கிராஃப்டிங்கில் வந்து 2 வெப்பன் வந்து கிராஃப்ட் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட் 2 வந்து போடுவோம். சம்மன்ஸில் அட்வான்ஸ்மெண்ட் 2 கொடுக்கலான்னு பார்த்தா கிராஃப்டிங் பண்ணியே 2 தான் கொடுக்குறானுங்க. எங்கே இருக்குது இந்த காணோம் வெப்பன்? ஸ்டாம்பிரிங்கர் இருக்குது. டைம் லிமிட்டாக இருக்கணுமே. ஸ்டாம்பிரிங்கர் இருக்குது. ஆனால் வெப்பனை காணோம். எதுவும் பக்கா என்ன? இல்லையே, புது வெப்பன் வந்த உடனே தந்துடுவானுங்களே கிராஃப்டிங்கில். இந்த தடவை ஏன் வரல? இங்கே எஸ்ஆர் ஹண்டர் வெப்பன் சங்ஜினூத்துக்குமே வந்து காமிக்கிறதோ பக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஓகே, ஸோ ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த அப்டேட்டில் வந்து 2 எடுத்தாலுமே வந்து அட்வான்ஸ்மெண்ட் 3 இல்லை 2 தான் போட முடியும் அதிகபட்சம். ஸோ என்ன ப்ராப்ளம் வந்து தெரியல. கிராஃப்டிங்கில் வந்து காமிக்கல. எனக்கு தெரிஞ்சு பக்காக தான் இருக்கும், அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதான் பேட்ச் நோட்டு எதுவும் ரிலீஸ் வந்து பண்ணானுங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு தான் செக் வந்து பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை நெக்ஸ்ட் அப்டேட்டில் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த வெப்பன் எடுத்திங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு வெப்பன் கஸ்டம் பாட்டிக்கெல்லாம் சேர்த்து வச்சேன். ஒரு 2 கொடுத்துருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். 1 கொடுத்து ஏமாற்றி விட்டானுங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷனை ஸ்டாம்பிரிங்கர் அப்புறம் டீமன் கிங் டேகர்ஸ் வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃப்ரீஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக. ஆமாம், ஃப்ரீஸ் வேறு பண்ணுமா ஃபஸ்ட்டு, அது பாஸை, அது வேறு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பண்ணிக்கிடுவோம். வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு வெப்பன் இப்படி சமன் பண்ணலாம் ஆனமான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டு வரேன். நான் வந்து நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பீனியன் கொடுக்கறதுனாலே என்னென்னு தெரில,
நான் சொல்கிறத வந்து கேட்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த வெப்பன் சமன் பண்ணி எடுக்கிறது, இல்லை ஹண்டர் சமன் பண்ணுறது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி பார்த்தா நீங்கள் சமன் வந்து பண்ண போகிறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கம் மாதிரி வந்து வச்சுக்கிட்டு சமன் பண்ணுங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பழக்கத்தை வேறு மாற்றிக்கணும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமன் வந்து பண்ணுங்கள். அப்படின்னா அடுத்த வெப்பனுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஹண்டர்ஸ்க்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். பை.